ஹை நண்பா, டீப்போலோட ஃபஸ்ட்டு செகண்ட் ரவுண்ட் மேட்ச்சு தேசிய பறவை வர்சஸ் ஜிசிசி டாஸ் வின் பண்ணி சேசிங் தேர்வு பண்ணியிருக்காங்க. இந்த போட்டிக்கு 6 ஓவர் 4 பவுலர். ஃபஸ்ட்டு 2 ஓவர் காமன் பவர் பிளேயர் ரூல்ஸ் சேம் அதே ரூல்ஸு தான். இங்கே தேசிய பறவை அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் எம்கேஆர் மற்றும் ரமேஷ். ஆடுமுனையில் எம்கேஆர், ஆடாமுனையில் ரமேஷ். பவுலிங் எண்டில் சந்தோஷ். அவருக்கு மணிக்கு முதல் ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சந்தோஷ் டு எம்கேஆர். பேட்டில் பட்டு உடம்புல பட்டிருக்கு. ஃபேஸ்லேயே பட்டுச்சுன்னு நினைக்கிறேன். ஃபேஸில் விழுந்துருச்சு, இல்லை கண்ணில் விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன். சேஃபாக பார்த்து ப்ளே பண்ணுங்க. பேட்டில் பட்டு கண்ணிலேயே விழுந்துச்சு. ஓகே தான் இருக்காரு. விக்கெட் திசையில் செகண்ட் ஒன்று நல்ல த்ரோ, சிங்கிள். செகண்ட் டவுன் ஸ்ட்ரைக்கில் ரமேஷ். ஆஃப்ல ஏரி லெக்கில் திருப்ப பார்த்தாரு. ஆஃப் ஸ்டிக் மேலேயே வந்துச்சு. பிட் அண்ட் டாட் பால். லாஸ்ட் 2 ஆஃப்ல ஏரி ஸ்கொயர் லெக் திசையில் 1 பவுண்டரி. முதல் பவுண்டரி ரமேஷ் பேட்ல இருந்து, அவரோட பேட்ல இருந்து முதல் பவுண்டரி. அவருக்கு மணிக்கு முதல் பவுண்டரி. லாஸ்ட் ஒன் ஆஃப்ல ஃபீல்டரை கிளியர் பண்ணிருச்சு. கவர்ஸ்ல பவுண்டரி. பேக் டு பேக் 2 பவுண்டரி எடுத்துட்டு வராரு ரமேஷ் அவர் பேட்ல இருந்து. 2 பால் எக்ஸ்பான்ஸ் இந்த ஓவர்ல. ஒரு கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாம 9 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க தேசிய பறவை. பவுலிங் எண்டில் பெரிய தம்பி. அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 2வது ஓவர். செகண்ட் பவர் பிளே ஓவர். பவர் பிளேவோட இறுதி ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பெரிய தம்பி டு எம்கேஆர். ஆஃப்ல ஏரி லெக்கில் திருப்ப பார்த்தாரு. குதிரை இடத்துல இருந்து பேட்டுக்கு அண்டர்லேயே பவுன்ஸ் இல்லாமல் டாட் பால். செகண்ட் ஒன் ரெஜி முன்னாடியே லேண்ட் ஆயிருச்சு. டாட் பால். தேர்ட் ஒன் இருக்கு நேரா லாங் ஆஃப் செய்யல. 6 மேக்ஸிமம் வந்திருக்கு. முதல் 6 ரஞ்சித் பேட்ல இருந்து. ஃபோர்த் ஒன் போன பால் ரீப்ளே பார்த்த மாதிரியே இருந்துச்சு இந்த பால். ஆனா 2 ரன் கம்மி. 1 பவுன்ஸ் பவுண்டரி. போன பால் 6, இந்த பால் 4. லாஸ்ட் 2 பால்ல 10 ரன் பதிவு பண்றாரு எம்கேஆர் ஆன் ஃபயர். நெக்ஸ்ட் ஒன் வாக்கிங்ல போனாரு. ஆஃப்ல கவர்ஸ்ல 1 பவுன்ஸ் பவுண்டரி. லாஸ்ட் 3 பால்ல 6 4 4ன்னு வருது. பவர் பிளேவை மேக்ஸிமைஸ் பண்ண பார்த்துட்டு இருக்காங்க. பிளேவோட இறுதி பந்து வாக்கிங்ல போனாரு. லெக் பைஸ். பவுலரை விரட்டி போய் எடுக்க சிங்கிள். இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக்கர் வச்சுக்குவாரு எம்கேஆர். பவர் பிளேவை இங்க மேக்ஸிமைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். 2 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 24 ரன் அடித்து விளையாண்டுருக்காங்க தேசிய பறவை. பவுலிங் எண்டில் ரவி. அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான 3வது ஓவர். 3வது அணி பவுலர் அறிமுகப்படுத்துகிறாங்க. போனவரோட பவர் பிளே எண்டாக இருக்குது. மீதி இருக்கிற 4 ஓவர் இன்னர் சர்க்கிளில் 3 ஃபீல்டோட பார்க்க போகிறோம். பவர் பிளேவை மேக்ஸிமஸ் பண்ணியிருக்காங்க. மீதி இருக்கிற 4 ஓவர் பவுலிங் டீமுக்கு கம்பேக் கொடுக்குறாங்களான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதையும் மேக்ஸிமைஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ரவி டு எம்கேஆர். பாலுக்குள்ளேயே போட்டாரு. சரியான பாலு. பால். செகண்ட் ஒன் லெக் பைஸ். இங்கிலாந்துலேயே வந்தாரு. யாருக்கு இங்கிலாந்து தேர்ட் டாட் பால். தேர்ட் ஒன் ஆஃப்ல ஏரி லெக்ல மேக்ஸிமம் கிடைச்சிருக்கு. எங்கேயே தூக்கி அடிச்சிட்டாரு. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அடிக்கப்பட்ட மிகப்பெரிய 6. 2வது 6 எம்கேஆர் பேட்ல இருந்து. மொத்தமா 2 4 2 6 வந்திருக்கு அவர் பேட்ல இருந்து. திசையில மிகப்பெரிய 6. போன பால் இந்த பால் இன்னும் ஸ்கொயரா போயிருக்கு. பேக் டு பேக் 2 6 ரஞ்சித் பேட்ல இருந்து. எம்கேஆர் ஆன் ஃபயர். மொத்தமா இது வரைக்கும் 3 6 2 4 வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் 1 பலிக்கு பலி பந்து. போல்டு 2 6 அடிச்ச பேட்ஸ்மேன் அடுத்த பால்ல விக்கெட் எடுத்திருக்காரு. நல்ல கம்பேக் பவுலர்ட்ட. மொத்தமா 3 6 2 4 வந்தது எம்கேஆர் பேட்ல இருந்து. ஃபர்ஸ்ட் பால் இன்சைட் எட்ஜ் ஆகி கண்ணில் ஒரு அடி விழுந்துச்சு. பொருட்படுத்தாம 3 6 2 4 பதிவு பண்ணி போயிட்டு இருக்காரு. அடுத்து வந்துட்டாருங்க.
கன் ஒரு லாஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் மோகன் ஆஃப்ல பால் வந்த திசையிலே தள்ளி இருக்காரு. அழகுதாங்க, ரெண்டுக்கான வாய்ப்பா அருமையான ஒரு லேட் கட். அழகுரி சிங்கிள் என்னை அடியோடு சிங்கிளோட ஸ்ட்ரைக்கை தக்க வச்சுக்குவாரு மோகன். ஓவர். இந்த ஓவரில் 2, 3, 4 பால் எக்ஸ்பென்ஸாக போனாலும் 5வது பால்லையும் 6வது பால்லையும் நல்ல கம்பேக் பவுலர்ட்ட தேசிய பறவை 3 கம்ப்ளீட்டாக இருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 37 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க தேசிய பறவை. ஆனா இப்ப bowling எண்ட்ல சந்தோஷ் அவருக்கான 2வது ஓவர் அணிக்கான 4வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சந்தோஷ் டு மோகன் என்ன ஒரு ஹைட் போயிருக்கு, ஆனா கேட்ச் ஆவறதுக்கான சான்ஸ் இருக்கு. போகல. டிராப் கேட்ச் கண்டிப்பா இது காஸ்ட்லியா இருக்கும்னு நினைக்கிறேன். காஸ்ட்லியா தான் இருக்கும், வெயிட் பண்ணி பார்க்கலாம். கேட்சை மிஸ் பண்ணி சிங்கிள். செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் டாஸ் பால் மிட் விக்கெட் திசையில என்னன்னு பார்க்கலாம். பவுண்டரிக்கான சான்ஸா? 2 ஃபீல்டர் போய் மிஸ் ஃபீல்ட்ல பவுண்டரி. ஒரு பவுண்டரி, 3வது பவுண்டரி ரமேஷ் பேட்ல இருந்து. ஷாட் என்ன ஒரு ஷாட்டுங்க. ஃபீல்டர் பாட்டி யாராலையும் பிடிக்க முடியாது, அண்ணாந்து மட்டும் தான் பார்க்க முடியும். 6 முதல் மேக்ஸிமம் 6 வருது ரமேஷ் பேட்ல இருந்து. அம்பையர் தாங்க ரஞ்சித் கோபால் விட்டுட்டு சூப்பரா போன இடத்த ரமேஷ் ஃபில் பண்ணிட்டு இருக்காரு. ஃபோர்த் ஒன் அப்பல ஏரி லெக்ல ஸ்கொயர் லெக் திசையில இங்க தென்னை மரத்துல பட்டு பால் மறுபடியும் ரிட்டர்ன் வந்துருச்சு. நான் பட்டு அவர்கிட்டயே வருது. சிங்கிள் ஓடி எடுத்துறாங்க. லாஸ்ட் 2 ஒரு எட்ஜ் ஆஃப்ல அண்டர்ல ஃபீல்டர் இருக்கு, டிஸ்டன்ஸ் இல்ல. டிராப் கேட்ச் 2வது லைஃப் கொடுக்குறாங்க ஃபீல்டர் மோகனுக்கு. பயங்கரமான லக் இருக்குன்னு நினைக்கிறேன் அவருக்கு. சிங்கிள். டீம் 50 கிராஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் ஒன் நேருக்கு நேரா ஆஃப்ல ஏறி அந்த ஃபீல்டர் அண்ணாந்து பார்க்க மேக்ஸிமம் 6 2வது 6 இந்த ஓவர்ல. இந்த ஓவரும் எக்ஸ்பென்ஸா போயிருக்கு. 56 2 6 ஒரு 4 வந்திருக்கு. 4 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி 56 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க தேசிய பறவை. bowling ரவி அவருக்கான 2வது ஓவர் அணிக்கான 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் ரவி டு மோகன் வாக்கிங்ல போனாரு. திரும்ப ஒரு எட்ஜ், இதையா பிடிப்பாங்களா? பிடிச்சிருக்காரு. 3வது கேட்ச பிடிச்சிருக்காங்க மோகனுக்கு. இந்த ஓவரில் ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்றாரு ரவி. 2வது விக்கெட்டை லூஸ் பண்றாங்க தேசிய பறவை. செகண்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் பிரகாஷ் பேட்ல பட்டு இன்சைட் எட்ஜ். இப்போ மிஸ் பண்ண தேடமேண்டேஜ் என்ன தடுமாற்றம். பறக்க விட்டுட்டு ஓடிட்டு இருக்காரு ஃபீல்டர். சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல ரமேஷ் ஆஃப்ல ஏரி லெக்ல ஸ்கொயர் லெக் திசையில ஒரு பவுண்டரிக்கான சான்ஸ் கேப்ல போயிட்டு இருக்கு. பவுண்டரி, ஒரு பவுண்டரி. அதுக்கு தான் அந்த பாலுக்கு தான் 4வது பவுண்டரி. மொத்தமா 2 6 3 4 சரி 4 நாள் வந்திருக்கு ரமேஷ் பேட்ல இருந்து. ஃபோர்த் ஒன் ஒரு டாஸ் பால் வாக்கிங்ல போய் அங்க சின்ன தடுமாற்றம் ஃபீல்டர் கிட்ட பேக் டு பேக் 2 நாளா பதிவு பண்றாரு ரமேஷ். மொத்தமா 5 4 2 6 ரமேஷ் பேட்ல இருந்து வந்திருக்கு. லாஸ்ட் 2 ஏரி ஸ்கொயர் திசையில அங்க ஒரு ஃபீல்டர் வச்சிருக்காங்க. அவங்க வந்துட்டு இருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாரு ஃபைனல் லைன்ல. ஸ்டாப். சிங்கிள். 3 ரன் சேவ் பண்ணிருக்காரு. 5 ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 2 விக்கெட் லூஸ் பண்ணி 66 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க தேசிய பறவை. ஒரு மினிமம் ஒரு 5 to 7 10 ரன் வந்திருக்கு. bowling எண்ட்ல பிரவீன் அவருக்கான முதல் ஓவர் அணிக்கான இறுதி ஓவர். 4வது நியூ பவுலர் அறிமுகப்படுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் 5 ஓவருமே இங்கே எக்ஸ்பென்ஸா போயிருக்கு. இந்த ஓவர் பிடிச்சி கூட பார்க்க பாருன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். வாக்கிங்ல போய் முட்டை பார்த்தாரு. பேட்டுக்கு அண்டர்லையே குத்தின இடத்துல இருந்து பவுன்ஸ் இல்லாம டாட் பால். ஆடன் ஏரி லெக்ல திருப்ப பார்த்தாரு. பீட் அண்ட் டாட் பால். பேக் டு பேக் 3 டாட்ஸ் போட்டிருக்காரு. பவுலர் மேல பேட்ஸ்மேன் மேல ஒரு ப்ரெஷரை போட்டுட்டு இருக்காரு. ஃபோர்த் ஒன் அவரே போட்டு அவரே எடுத்திருக்காரு. சிங்கிள். லாஸ்ட் 2 ஸ்ட்ரைக்ல பிரகாஷ் பேட்ல பட்டு இங்க ஃபைன் லெக் திசையில இல்ல பவுண்டரியா சரியான ஸ்டாப். இங்க தேர்மெண்ட் ரன் அவுட்டுக்கான சான்ஸும் இருக்கு. உள்ள நிக்க வச்சு ஓடி இருக்காங்க. 1 ரன் பிளஸ் 1 ரன் அவுட். விக்கெட் லூஸ் பண்ணி ஓப்பனிங் அரேஞ்சி 13 பால்ல 35 ரன் பதிவு பண்ணி 33 ரன் எடுத்துட்டாரு. வெளியில போயிட்டு இருக்காரு. மொத்தமா 2 6 5 4 வந்திருக்கு அவர் பேட்ல இருந்து. ஒரு இன்னிங்ஸ் फ्रॉम ரமேஷ்.
டார்கெட்டை நிர்ணயிக்கக்கூடிய பந்து வாக்கிங்கில் போனார். சரியான கனெக்ட் இல்லை, பேட்டோட இன்சைடில் பட்டுச்சு. சிங்கிள். இதோட இந்த இன்னிங்ஸ் முடிக்கிறாங்க. 69 6 ஓவருக்கு 69 ரன் அடிச்சிருக்காங்க. 70 ரன் டார்கெட்டா சென்ட் பண்றாங்க ஜிசிசி அணியினருக்கு. லாஸ்ட் ஓவரை போட்டா பிரவீன் நல்லாவே இழுத்து பிடிச்சி போட்டிருக்காரு. ஜிசிசி அணியோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் பெரிய தம்பி மற்றும் இளையராஜா. ஆட்டமணியில் பெரிய தம்பி, ஆட்டமணியில் இளையராஜா. பவுலிங் எண்ணில் சதீஷ் அவருக்கு மணிக்கு முதல் ஓவர். டார்கெட் 70. ஓவருக்கு 13 ரன் ரேட்டில் அடிக்கணும். ஃபர்ஸ்ட் ஒன் சதீஷ் டு பெரிய தம்பி. நேரா ஸ்லாட்டில் இருந்த பந்து மேக்ஸிமம் பால் யாரோட ஸ்டார்ட் பண்றாரு பெரிய தம்பி. குட் ஸ்டார்ட். ஸ்லாட்ல இருந்த பால் அவுட் ஆஃப் பார்க் பண்ணியிருக்காரு. போன பால் வைடு +2. செகண்ட் ஒன் சரியான கனெக்ட் இல்லை, தரையிலேயே போகுது. 2க்கான வாய்ப்பா. குட் ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் இளையராஜா. சரியான கனெக்ட் இல்லை, பேட்டோட எஜ்ஜில் பட்டிருக்கு. லெக் அம்பியரை ஒட்டியே. குட் ஸ்டாப் சிங்கிள். ஃபர்ஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன். ஆஃப்ல அறைய பார்த்தாரு, ஸ்லோயர் ஒன்று. சரியான கனெக்ட் இல்லை, சிங்கிள். பால் யாரோட ஸ்டார்ட் பண்ணாலும் அடுத்த 5 பாலில் நல்ல கம்பேக்கு பவுலர் சதீஷ் கிட்ட. ஒரு கம்ப்ளீட்டாக இருக்கு. விக்கெட் லூஸ் பண்ணாமல் 12 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஜிசிசி. 13 ரன் வேணுன்ற நிலைமையில் 1 ரன் தான் கம்மியாக அடிச்சிருக்காங்க. அடுத்த ஓவரில் மேக்ஸ் மிஸ் பண்ணுறாங்களான்னு பார்க்கலாம். போலிங்கில் சித்ராஜ் அவருக்கான முதல் ஓவர். அணிக்கான 2வது ஓவர். பவர் பிளேயோட இறுதி ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சித்ராஜ் டு பெரிய தம்பி. விக்கெட் திசையில் 1 பவுன்ஸ் 2 பவுன்ஸ் ஃபீல்டர் கையில் போயிருக்கு. இங்க ஓவர் த்ரோல கை கடிச்சிருந்தாருனா வாய்ப்பு. 1+1 2. செகண்ட் ஒன் ஆஃப்ல நல்ல டேக் அண்ட் ஃபர்ஸ்ட் மிஸ்ஸேஜ் மாதிரி இருந்தது, எடுத்திருக்காரு கல்லி ஃபீல்டரு. விக்கெட்டை லூஸ் பண்றாங்க ஜிசிசி. பிரேக் த்ரூ எடுத்து கொடுத்துருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல நியூ பேட்ஸ்மேன் ஹரி. இடத்துல இருந்து பவுன்ஸ் இல்லாமல் அண்டர்லேயே பீட் அண்ட் டாட் பால். ஃபாலோடு 5th ஒன் இடத்துல இருந்து பவுன்ஸ் இல்லாமல் அண்டர்லேயே லைனை இழுத்து பவுன்ஸ் இல்லாமல் போட்டுட்ருக்காரு. லைனை இழுத்து பவர் பிளேவோட இறுதி பந்து. சரியான கனெக்ட் இல்லை, குட் ஸ்டாப்பு. எங்கள் மிட் ஆன் ஃபீல்டர் கிட்ட சிங்கிள். 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தி இருக்காரு. 2 ஓவர் கம்ப்ளீட்டாக இருக்குது. 1 விக்கெட் லூஸ் பண்ணி 15 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஜிசிசி. பிரகாஷ் அவருக்கான முதல் ஓவர். அணிக்கான 3வது ஓவர். 3வது அணி பாலர் அறிமுகப்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பிரகாஷ் டு ஹரி. பேட்டில் பட்டு கீழே குத்தி அதுக்கப்புறம் கீப்பர் கைக்கு வந்திருக்கு. டாட் பால். பேட்ஸ்மேன் ஹரி ரிட்டையர் அவுட் முறையில் வெளியே போயிருக்காரு. நியூ பேட்ஸ்மேனால வந்திருக்காரு பிரவீன். ஸ்ட்ரைக்கில் இருப்பார். பேக் டு பேக் டாட் விட்டதுனால அவர் வெளியில் போயிட்டார் ரிட்டையர் அவுட் முறையில். நெக்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பிரவீன். லாங் ஆன் திசையில் டாஸ் பால குட் ஸ்டாப் ஃபீல்டர் கிட்ட நல்ல த்ரோ சிங்கிள். 4th ஒன் ஷாட்டு விக்கெட் திசையில் குட் ஸ்டாப். லாங் ஆன் ஃபீல்டர் வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காரு. நல்ல பேக்கப். இருக்கப்பட்ட 2 லாஸ்ட் 2. ரெஜி பவுலர் ரிபேஸ் திரும்பி போறாரு. 1 பவுன்ஸா எடுத்திருக்காரு சிங்கிள். பால் வைடே லாஸ்ட் ஒன் இங்கே போனாரு. பேட்ல நிக்கு நல்லா டேக்கன் கீப்பட்ட 4வது விக்கெட் லூஸ் பண்றாங்க ஜிசிசி. 3 ஓவர் முடிவில் அணி எண்ணிக்கை 21. 3 கம்ப்ளீட் ஆயிருக்கு. 4 விக்கெட்டும் 5 விக்கெட்டை லூஸ் பண்ணி 21 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க ஜிசிசி. சித்ராஜ் அவருக்கான முதல் ஓவர். அணிக்கான 4வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சித்ராஜ் டு இளையராஜா. இங்கிலாந்து வைடே இருக்கார். பீட் அண்ட் டாட் பால். செகண்ட் ஒன் ரெஜி அண்டரில் பவுலரு. ட்ராப் கேட்சி எடுத்திருந்தா காட்டன் போல்டு சிங்கிள். தேர்ட் ஒன் ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் முரளி. இங்கிலாந்து இங்கே ஃபைனல் திசையில் கீப்பரே வெரைட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டாரு சிங்கிள். லாஸ்ட் 2 விக்கெட் திசையில் தரையிலேயே போகுது சிங்கிள். 4th ஓவர் லாஸ்ட் ஒன்
ஆஃபில் இதுவும் கேட்சுக்கான மூமெண்ட்ஸில் தான் லேண்ட் ஆகும். சிங்கிள் மீண்டும் சிங்கிள் ஓவரை போட்ட சித்ராஜ் நல்லாவே பிடிச்சி போட்டிருக்காரு. ஓவர் முடிவில் 25. 4 ரன் மட்டும் விட்டு கொடுத்து சிக்கனமாக போட்டு போறாரு இந்த ஓவரை சித்ராஜ். 45 அடிக்கணும். 12 பந்து 4 ஓவர் கம்ப்ளீட் இருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணி 25 ரன் அடிச்சு விளையாண்டுருக்காங்க ஜிசிசி. மீதமுள்ள 12க்கு 45 வேணும். ஒன் சைடட் மேட்சாக போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு 3-4 ஷாட்டு பெரிய ஷாட்டு வந்தால் தான் மேட்ச் மாறுறதுக்கு வாய்ப்பு. ஒலியண்டில் பிரகாஷ் அவருக்கான 2வது ஓவர், அணிக்கான 5வது ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் பிரகாஷ் 2. முரளி டாஸ் பால் ஆஃபில் கவர்ஸில் சிங்கிள். செகண்ட் ஒன் டாஸ் பால் பேட்டில் பட்டு ஃபைன் லெக் திசையில் சிங்கிள். லாஸ்ட் ஒன் ஷாட்டு. அந்த ஃபீல்டரு அண்ணாந்து மட்டும்தான் பார்க்க முடியும். 6 இந்த ஓவர் லாஸ்ட் ஒரு பாலில் மேக்ஸிமம் எடுத்துகிட்டு வந்திருக்காரு பவுலர் முரளி. ரொம்ப நேரம் கழிச்சு ஒரு 6 வந்திருக்கு. அஞ்சு ஓவர் கம்ப்ளீட் ஆயிருக்கு. 3 விக்கெட் லூஸ் பண்ணி 34 ரன் அடிச்சு விளாண்டுருக்காங்க ஜிசிசி. இன்னும் மீதமுள்ள 6க்கு 36 வேணும். 6ஐயுமே விளையாடிச்சாகணும். பவுலிங் எண்டில் சந்தோஷ் அவருக்கான முதல் ஓவர், அணிக்கான இறுதி ஓவர். ஃபர்ஸ்ட் ஒன் சந்தோஷ் 2. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இளையராஜா பேட்டில் பட்டு கீப்பர் தலைக்கு மேலே பின்னாடி போத்துருச்சு. பவுண்ட்ரி. இன்னும் 5க்கு 32 வேணும். 5ஐயுமே வெளியே அடிச்சாங்கனாலும் வாய்ப்பு இல்லை. பவுலர் ஏதாவது தப்பு பண்ணா வாய்ப்பு. செகண்ட் டவுன் அப்புறம் வயலின் ஒரு ரசி போட்ட பால லாங்கான திசையில் சிங்கிள். போன பால் வைடே தேடவுண்ட்ரி ஆஃபில் கவர்ஸில் அலார்னு ஒரு அரை புல்லட் மாதிரி போகுது பால். ஸ்டாப் எங்கள் ஃபீல்டர் சதீஷ்ட. சிங்கிள். லாஸ்ட் 2 நேருக்கு நேராக ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போகல. டிராப் கேட்ச். சிங்கிள். லாஸ்ட் 1 கிளியரி போயிட்டாரு. பால் மேட்ச் வின் பை தேசிய பறவை. ஒன் சைடட் மேட்சா போன மாதிரி போயிருச்சு. 30+ ரன் வித்தியாசத்தில் வின் பண்ணியிருக்காங்க. அடுத்த ரவுண்டுக்கு இது உங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். இரு அணிகளுக்கும் நாமக்கல் ஸ்போர்ட்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள்.